யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் திடீர் தீப்பரவல், கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் எரிந்து நாசம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தினால் களஞ்சிய சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 60% அதிகமான மருந்துகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ட்ரக்ஸ் வந்து டக்கண்டு பற்றி மெனுலாம் அது நிறைய இருக்கு. பெரிய சுவாலே எரியத்துறாங்க. கீழே வந்து பலகை, முதலாம் மாடிக்கு பலகையும் எல்லாம் விழுந்து எரிஞ்சு கீழே எரியத்துறாங்க. கீழே எரியத்துறாங்கன்னா இந்த கட்டிடத்தின் அவ்வளோ பகுதியும் அப்படியே கீழே எரிஞ்சு அது கொஞ்சம் இந்தியாவில் இந்த இது மட்டும் எரியத்துறாங்க. இதில் ட்ரக்ஸ் அது கொட்டணும் இருந்தாங்க. கொட்டணும் இது கோஸ் அதான் எரியிற பஞ்சமே சிட்டி அளவில் இருந்தது. இந்த கட்டிடத்திலேருந்து அந்த அவ்வளோ கட்டிட ஏரியாவில் மிலிட்டரி ஸ்டாஃபோட அந்த உணவு இந்தியாவில் எரியாது. இதில் உள்ளது எரிஞ்சு பூரணமாக அதில் உள்ள எல்லாம் 30% தான் எடுத்த வழி. அப்படிதான் 40% எடுத்துட்டேன். ஒரு 60% இருந்ததெல்லாம் விலை உண்ண மாதிரி இருந்தது. கேன்சர் ட்ரக்ஸ், நார்கோட்டிக் ட்ரக்ஸ். சார் இந்த இதுக்குள்ளேயும் மருந்து இந்தியாவிலேயே நிறைய இருக்குது. இதுக்குள்ள உள்ளதை எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குது. அது சங்கால அதுக்கு இல்லை சார். அந்த ஃபோனெல்லாம் ஆன்டிபயோட்டிக் மருந்து பைப் லைனால தண்ணி எல்லாம் இதே சமயம் வைத்தியசாலையில் தங்கியிருப்பவர்களுக்கான மருந்து ஏனைய மருந்து களஞ்சியங்களான உள்ளக மருந்து களஞ்சியம் இண்டோர் பார்மசி மற்றும் கிளினிக் பகுதி அமைந்திருக்கின்ற பார்மசிகளிலே இருக்கின்ற மருந்து களஞ்சியங்கள் பாதிக்கப்படாதன் காரணமாக அங்கிருந்து வழமை போன்று மருந்துகள் வழங்கப்படும். இங்கு எரிந்த நிலையில் இருக்கின்ற மருந்துகளை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து களஞ்சியத்திலிருந்தும் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் இருக்கின்ற பிராந்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து இன்று பெற இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு வருகின்ற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கான மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். கணக்கெடுப்பு செய்த பின்னர் அதற்கு இதனுடைய இழப்பீடுகள் பற்றியும் கணிப்பீடு செய்யப்படும். பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு வழமை போன்று சிகிச்சை பெறுவதற்கான சகல ஆயத்தங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று எமது வைத்தியசாலை ஏனைய உத்தியோகத்தர்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த வைத்திய சேவை தொடர்ச்சியாக எந்தவித இடையூறுகளுமின்றி கொண்டு செல்வதற்கு மத்திய சுகாதார அமைச்சு, குறிப்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட பயணிகள் கப்பல் நடுவழியில் இயந்திர கோளாறு, கை கொடுத்த மீனவர்கள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு சென்ற பயணிகள் கப்பல் நடுக்கடலில் இயந்திர கோளாறு காரணமாக பழுதடைந்துள்ளது. கப்பலில் இருந்து கிடைத்த உதவி சமிஞ்சையை அவதானித்த மீனவர்கள் கப்பலை படகுகளில் கட்டி இழுத்து சென்று கரை சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி
நேற்று 150 பயணிகளுடன் புறப்பட்ட கப்பல் பிற்பகல் 2 மணிக்கு இயந்திர கோளாறு காரணமாக நேற்றிரவு 11 மணிக்கு நாகப்பட்டினத்தை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் மழை. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போது நிலவும் வளிமண்டல தளர்ச்சியானது மே மாதம் 11ஆம் தேதி அளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை காலநிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி நாட்டில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிப்பு வெளியானது முக்கிய அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கு அமைவாக 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பிரிவினரின் மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் வீட்டு பிரிவினரின் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.